ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம்ப்பா. மறுபடியும் தேவரே, உம்முடைய பரிசுத்த சன்னதிக்காக வந்து தேவரே, இந்த நாளில் கூடி வர கிருபை கொடுத்தீரே ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அன்பின் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறப்பா. உம்மை நாங்கள் தொழுது கொள்ள பாக்கியராய், இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் நாங்கள் முகமுமாய் காண்போம் என்ற தரிசனத்தோடு இந்த பூமியிலே ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் முழு இருதயத்தோட, முழு ஆன்மாவோட, பரிசுத்தத்தோட அப்பா உம்மை தொழுதுகளில் பாக்கியராய் நாங்கள் உம் சமூகத்தில் உம் பிள்ளைகளாக, உம் சந்ததியாக, ஆசாரிய கூட்டமாக உம் சமூகத்தில் கூடி இருக்கிறோம்ப்பா. இது மகிமைப்படுவீராக. எங்கள் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசித்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, துதிக்கும் போது எங்களுடைய ஒவ்வொரு இருதயத்திலும் பரிசுத்தாவின் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் விரும்புகிறேன் சொன்ன உங்கள் வார்த்தைப்படி ஆவின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பாட திருசமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கடைசி காலமாக இருக்கிறது. அநேக திசாங்களால் வேதித்தபடி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் வருகையை நாங்கள் அழைத்து சில பேர் சொல்லி அழைக்கப்பட அப்பா எங்களை தகுதி ஆக்கிக் கொள்ள முடியாது. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினீர். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து நிலை நிற்கத்தக்கதாக அந்த கிருபை உண்டாயிருக்கட்டும். தாராதை முழுவதும் தேவரே நீர் பேசப்போகும் ஒரு சிவிய சத்திய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நீர் வார்த்தையினால் வெளிப்பட ஆண்டவர் என் இருதயத்தின் வாஞ்சியை நீ அறிந்திருக்கிறேன். உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எந்தவித இடர்த்தடையில் ஒன்றும் உண்டாகாதபடிக்கு ஆண்டவர் ஆராதனை முழுவதும் எங்களோடு பரிசுத்த பிரசன்னத்தோடு நாங்கள் ஆராதிக்க கிருபைத்தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அடுத்த பாடல்.
யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீத்தேரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் காத்தேரையா. எபினேசரும் நீங்க தாங்க, நன்மை செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க, என்னை தேவனாக இன்றும் என்றும் தாங்கிறையா. எபினேசரும் நீங்க தாங்க, நன்மை செய்யும் தேவனாக என்னை என்று தாங்குவீங்க. யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவோங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனாக இன்றும் என்றும் பாடுவோங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவோங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனாக இன்றும் என்றும் பாடுவோங்க. யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா.
ஆமே. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைத்தான். ஒருவன் விதைக்கிறான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அது 100 மடங்கு. ஒரு விதை விதைச்சா அது எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவுதான் தகுதி. ஆனா 100 மடங்கு ஆசீர்வதித்தார். வேறு மலையை அங்க பேதர் வீசின போது திரளான மீன்கள் கிடைத்தது. கோலும் தடிமாய் போன யாக்கோபு பலுகி பெருகினான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த பெருகுவதற்கும் விளைய செய்வதற்கும் யார் காரணமாக இருந்தால் கர்த்தரே காரணமாக இருந்தார். இந்த சம்பவத்துல இது ஈசாக்குடைய சம்பவம். எதுவுமே எல்லாமே சாதகமான சூழ்நிலை அல்ல, முற்றிலும் பாதகமான ஒரு சூழ்நிலை. அட்வர்ஸ் எஃபெக்ட் சொல்றார். பாதகமான சூழ்நிலைய கர்த்தர் சாதகமாக்கி தருகிறார். இந்த ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசத்திலே வாழ்கிறார். கேரானூர் என்ற ஒரு ஊர், அது பெலிஸ்தருடைய ஒரு பட்டணம். அங்கேதான் வாழுகிறான். அந்த பட்டணத்துல ஒரு பெரிய பஞ்சம். ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் வந்ததான். அதற்கு பிறகு இப்போ ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம். இந்த பஞ்சம் பிழைக்க பெலிஸ்தர்கள் எல்லாரும் எங்க போகிறார்கள்? எகிப்துக்கு போகிறார்கள். இந்த ஈசாக்கு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பூமி பலன் இல்லை, பயங்கர பஞ்சமா இருக்கு, நானும் எகிப்துக்கு போகட்டுமா என்று ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கிறான். அவனாக சுயமாக போகல. அநேகர் என்ன செய்வாங்க, போயிட்டு முட்டி மோதி பார்த்துட்டு முடியலைன்னா கடைசியில கர்த்தரிடத்துல வருவாங்க. இவன் அவர் போகிறது கூட கர்த்தரிடத்துல அனுமதி கேட்கிறான். அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவர் நான் போகலாமா எகிப்துக்கு? கர்த்தர் சொன்னா, நீ வேண்டாம், நீ இங்கே இரு, அதே ஊர்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். கொஞ்சம் விதை வச்சிருக்கிறேன், அத விதைன்னு சொல்லுகிறார். இவன் என்ன செய்திருக்கணும்? சிரிச்சிருக்கணும். என்ன ஆண்டவரே, தேசத்துல மழை இல்லை, ஒண்ணும் இல்லை, அதை போய் நான் விதைச்சு என்ன பண்றது? கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் இப்படிதான் இருக்கும். ஆனா இவன் கீழ்ப்படிந்தான். அந்த கொஞ்சம் விதைய, உள்ளங்கை அளவுள்ள விதையை விதைத்தானாம். கர்த்தர் ஆசீர்வதி. எப்போ நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம ஊழியம் நடத்துகிற அந்த தாமரை ஐக்கியத்துல அந்த அங்கிள் மறித்து இன்னைக்கு 23 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப ஒரு சகோதரன் ஜெபிக்க வந்தார். இந்த நாட்களில் ஜெபிக்க வரும்போது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவருக்கு தொழில் தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களை நீ செய், அதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி திட்டமாய் ஒரு தொழிலை குறித்து சொன்னார். ஆனால் அவர்கள் அந்த தொழில் செய்யல, அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஒரு போராட்டம், பாடுகள், எதுலையுமே ஸ்டெடி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அன்றைக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களானால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய தொழிலதிபராய் மாற்றி இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? முதல்ல கர்த்தர் சொல்லாம எதையும் செய்யாதீங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்க. நிச்சயம். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? செய்யாதன்னா செய்வோம், செய் என்றால் செய்ய மாட்டோம். இதுதான் மனிதனுடைய தன்மை. அப்படி இருக்கக்கூடாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்றார் அதன்படி செய்யுங்க. அப்ப இங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற ஒரு பெலிஸ்திய தேசம், கேரானூர், அந்நிய தேசம். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு நம்முடைய சொந்த தேசம் இன்றைக்கு இந்தியா. நம்ம ஆள்பவர்கள் யார்? பெலிஸ்தர்கள். நமக்கு எல்லாமே பாதகமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா அதன் மத்தியிலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை ஆட்சி செய்பவர்கள், ஆட்சியாளர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை ஆளுபவர் இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் அவர் நம்முடைய கையின் கிரியைகளை
ஆசீர்வதித்து பெருகை செய்வார். இப்போ எல்லாமே ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை. பஞ்ச தேசம், கொஞ்ச விதை, அந்நிய தேசம், இவ்வளவு பாதகமான இடத்துல அந்த ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடினால் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுது. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்ன? 2-3 வசனங்களை சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம். அப்போ உலகத்துல அதிபதி சாத்தான், அவனும் ஆசீர்வதிப்பான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தானே உலகத்தின் அதிபதி. அவனும் ஆசீர்வதிப்பான். ஆனா 2 பேருடைய ஆசீர்வாதத்துக்கு வித்தியாசத்தை பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அது படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும், நாளுக்கு நாள் விருத்தி அடையும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா. சாத்தான் துரிதமாய் ஆசீர்வதித்து விடுவான். அப்ப துரிதமாய் அந்த ஆசீர்வாதம் தங்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒருவரும் ஒரு நாள் இறக்க முடியாது, குறைக்கவும் முடியாது. அதே நேரத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல என்ன இருக்குமா? ஒரு நிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், வேதனை இல்லாம இருக்கும். ஆனா சாத்தான் ஆசீர்வதித்தால் வேதனை. இதுக்கு நான் விளக்கு கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு சிலர் என்ன செய்கிறார்கள்? அதிகாரம், பதவி இவைகள்லாம் வரும் பொழுது, அல்லது தவறான முறைகளிலே அரசு தடை பண்ணப்பட்ட பொருட்களை விற்பது, திருட்டுத்தனமான காரியங்கள் செய்வது, இவைகளெல்லாம் ஏன்னா ரொம்ப காசு வரும். அப்படி குறுக்கு வழி, தகாத வழிகள், அதிகார துஷ்பிரயோகம், இவைகள் மூலமாக கோடிக்கணக்கில் சம்பாதிப்பார்கள். சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதனை. நேற்றைய தினம் ஒருவர் மரித்தார். மற்றவர்களை குறித்து தவறாக சொல்லக்கூடாது, ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பாருங்க, அவர் மேல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வழக்குகள் இருக்கிறது, லஞ்ச லாவணி இருக்கு. அதனால் தன் கட்சி அடகு வைத்து இன்னொரு வாஷிங் மிஷின்ல போய் ஜாயின் பண்ணிட்டார். இப்போ அவர் யோக்கியர்ந்து ஆகிவிட்டார். பதவி கிடைத்தது. உயர உயர பறந்தார், தனி விமானத்தில் பறந்தார். ஆனா வாழ்க்கை என்ன ஆயிற்று? யோசிச்சு பாருங்க. சம்பாதித்து வைத்த ஆயிரக்கணக்கான கோடி, அது என்ன ஆகும்? வேதனை. இன்னைக்கு அது வேதனை. அவன் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் வரைக்கும் அது நிலைச்சிருக்கும். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு கோடி கோடியா கொள்ளையை எடுத்து சேர்த்து வைக்கிறார்கள். கடைசியில இடி வருது, ஐடி வருது, திகார் ஜெயிலுக்கு போய் சேர்றாங்க. இன்னைக்கு தவறான மார்க்கத்துல திரளான பணம் வரும், உண்மையின் உத்தமமான வழியில கொஞ்சமா வரும். அந்த கொஞ்சத்தை நீ கத்திடத்துல கரத்தில் கொடுக்கும்போது அதை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு 5 அப்பம் 2 மீன் கொஞ்சம் தான், அது ஒரு சிறு பையன் கத்திடத்துல கொடுக்கிறான், அதை ஆசீர்வதித்தார். அது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூட மீதி எடுத்தார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப நமக்கு யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? உலகத்துலதான் வாழ்கிறோம், ஆனா அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தந்ததாக இருக்கணும். அதுல வேதனை இல்லாம இருக்கணும். அளவுகள் குறைவாக இருக்கலாம், ஆனா நிறைவுள்ள வாழ்க்கையை கர்த்தர் அதில் நமக்கு கட்டிடுகிறார். ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டிடுகிறார். நிம்மதியான தூக்கத்தை நமக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். யாரும் குற்றம் சொல்லாதபடி, குறை சொல்லாதபடி ஒரு நேர்மையான வாழ்வை கர்த்தர் நமக்கு அமைக்கிறார். நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சரி, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெறும் பணம் மட்டும்தானா? எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு மனிதன் ஆசீர்வாதமான நிலையில் இருக்கிறான் என்றால் பணத்தை வைத்து கணக்கெடுக்கிறார்கள், ஆஸ்திகளை வைத்து கணக்கெடுக்கிறார்கள். இல்லவே இல்லை. ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யம் ஒரு பகுதி தானே ஒழிய அதுவே நிறைவான ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இருக்கு, எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் இருக்கு? இன்னைக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, எத்தனை பேருக்கு சமாதானம் இருக்கு? இன்னைக்கு அநேருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, வாழ்க்கை முழுக்க வழக்குகளும் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யம் ஒரு பகுதி, ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. 5 விரல்கள் அடங்கினால்தான் ஒரு கை.
அதே போல இந்த ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யமும் ஒரு விரல், அவ்வளவுதான். அது அதோடைய வேலையை செய்கிறது. 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது சாலமோன், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை இல்ல. சாலமோன் அனுபவத்தில் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளின் அடிப்படையில் அவன் ஒரு ஞானமாய் இந்த காரியம், ஏன்னா இந்த ஞானம் கர்த்தர் கொடுத்தது. அதனால்தான் இது சாலமோனுடைய வார்த்தையா இருந்தாலும் கர்த்தர் அவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடுதான் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 8:18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பாருங்க, செல்வம், ஐஸ்வர்யம், கனம், ஸ்டேட்டஸ். இன்னைக்கு பணம் இருந்தாலும் மரியாதை இருக்கணுமே. இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதித்து வைத்து அதானிக்கு ஒரு மரியாதை இருக்கா? கண்டவனும் சீன்னு பேசுறான், கேவலமா பேசுறான். ஆனா கோடிக்கணக்கான பணம் இருக்கு, பெரிய பெரிய தொழில்கள்லாம் அவங்க கையில தான் இருக்கு. அப்போ கனம் இல்லை, ஏன்னா அவருடைய வழி சரியில்லை. அதே நேரத்துல நிலையான பொருள். அந்த நேரத்துல ஹர்ஷத் மேத்தா என்று ஒருவன் இருந்தான். அவன மாதிரி பிரில்லியன்ட் யாரும் கிடையாது, ஒரு சாதாரணமானவன். ஆனால் 8,000 கோடி 10,000 கோடி என்று அவன் மூளையை பயன்படுத்தி ஷேர் மார்க்கெட்டே ஒரு கலக்கணும். கோடிக்கணக்கானது. இன்னைக்கு அரசாங்கம் அதுக்கு பிறகு விழித்து கொண்டு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல பயங்கர சட்டதிட்டங்கள்லாம் அதற்கு பிறகு தான் வர ஆரம்பித்தது. அப்படி ஒரு பிரில்லியன்ட். ஆனா கடைசியில பரிதாபமா போனா அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் போயிட்டு மல்லையா எங்கேயா இருக்கான்னு கேட்க வேண்டியிருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள். அதே போல மோடின்னு சொல்லி ஒருத்தன், அவன் இங்கிலாந்துல போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான சொத்துக்கள், அந்த ஆஸ்திகள் சந்தாதித்தார்கள். சுதந்திரிக்க முடிகிறதா? இதுதான் இதுதான். ஆனா இன்றைக்கு நமக்கு இருக்கிறது ஒரு கிரவுண்ட் நிலம், ஒரு வீடு, ஏதோ ஊர்ல ஒரு விவசாய நிலம். ஆனா நமக்கு நிலைச்சிருக்கு நிலையான ஆசீர்வாதம். இதைத்தான் அது அது எதனால நிலையான ஆசீர்வாதம்? அது நீதி, நீதி உண்மை இருக்கு. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்ம கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இது. ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், அதாவது அசட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அசைவில்லா சொத்து, அசையா சொத்து, அதான் அசையாத சொத்து, அதுதான் நிலையான பொருள். அசையா சொத்துனா என்ன? விளைச்சலுக்கு ஒரு நிலம், வாழ்வதற்கு ஒரு வீடு, இதுதான் அசையா சொத்து. அது மட்டும் இல்ல, நீதி. நம்ம குறித்து யாரும் குறைச்சல முடியாது. எப்ப இவன் தப்பு பண்ணான்னு சொல்லவே முடியாது. அதான் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நீதிமானுக்குரிய வாழ்க்கை. அப்ப இததான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்ப இந்த நேர்மையானவர்கள் தான் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தீர்கள் என்று இயேசையா 57:2 எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதுதான் ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காக கேளுங்க. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை அப்படி ஆசீர்வதியும், இப்படி ஆசீர்வாதம் அப்படிலாம் கேட்க. ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய கனம், உம்முடைய நிலையான பொருள், உம்முடைய நீதி, இவைகளினால் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அப்போ எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் ஈசாக்கு. அப்போ அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஏன் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? இன்னைக்கு அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, எல்லாரும் எகிப்துக்கு ஓடுறாங்க. தேசத்துல பஞ்சம், வயிறு பசி தாங்குமா? பசி வந்தால் பற்றும் மறந்து போகும். அப்ப எல்லாரும் எகிப்துக்கு ஓடுறாங்க. ஆனா இவன் கர்த்தர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? வேண்டாம், நீ அங்கேயே இரு. எந்த ஊர்ல இருக்கிறியோ அங்கேயே இரு. பாருங்க, கர்த்தருக்கு தெரியாதா இவன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்? இவன் விதைய வச்சு விளைவிச்சு அதை அறுத்து என்னைக்கு தானியமாக்குறது? கொஞ்சம் அந்த இடப்பட்ட இடத்தை பாருங்க. வனாந்தரத்துல தன் ஜனங்களை போஷித்த தேவன் அந்த பஞ்ச காலத்துல
ஈசாக்கை போஷித்திருக்கிறார். அது எப்படி போஷித்தார் என்று எழுதப்படவில்லை. காகத்தை கொண்டு போஷித்தாரா, வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்து போஷித்தாரா என்றெல்லாம் நமக்கு எழுதப்படவில்லை. ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு நிலத்தை நெல்லை விதைச்சாச்சுன்னா குறைஞ்சபட்சம் 3 மாசம் காத்திருக்கணும். எந்த பயிரை விதைச்சாலும் அது விளைவின் பலனை எடுப்பது, தானியத்தின் பலன், தானியம் விளைஞ்சு வர்றது குறைஞ்சபட்சம் 3 மாசம் ஆகும். எந்த தானியம், கோதுமையோ பார்லியோ வார்கோதுமையோ எதுவா இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் 3 மாசம் ஆகும். அப்ப இவன்ட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, கையளவு தான் விதை இருக்குங்கிறான். மூட்டை மூட்டையா இருக்குன்னு சொல்லல, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கையளவு. அப்ப இவன் சாப்பாடு நினைச்சுதான், இவன் யார்ட்டும் கையேந்தவும் மாட்டான். அப்ப இவனை ஏதோ ஒரு வகையில போஷித்திருக்கிறாரா இல்லையா? சில நேரத்துல பாருங்க, தேவன் நம்ம இப்படிதான் அற்புதமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். நான் அதுதான் யோசிச்சு பாக்குறேன். ஆண்டவரே, கையளவு தான் விதை, அதையும் போய் விதைச்சிட்டான். இவன் தானியெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி தெரியல. தானியம் சேர்த்து வச்சதான் இவன் பேசாம இருப்பானே. ஒண்ணுமே தான் வழி இல்லையே. அப்போ கர்த்தர் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அட்வர்ட்ஸ் தான் எல்லாமே பாதகமான சூழ்நிலையாக தான் இருக்கும். ஆனா அவர் உங்களுக்கு என்ன சொல்றார், அதன்படி கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப நம்புறீங்களா? எலியாவை பஞ்ச காலத்துல ஒரு உள்ளங்கை மாவு வைத்திருந்த ஒரு ஸ்திரியை கொண்டு, ஒரு விதவை ஸ்திரியை கொண்டு கர்த்தர் போஷித்தது எவ்வளவு ஒரு உண்மை. அதே தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவை சோர்ந்து போகாதீங்க. அப்ப இன்றைக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப அந்த அவன் எங்கேயுமே போகாம அந்த எகிப்தில், அந்த கேதானூரிலேயே, அந்த பெலிஸ்தருடைய ஊர்லேயே அவன் குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பஞ்சங்கள் வரத்தான் செய்யும். பஞ்சம் என்றால் பற்றாக்குறை, மாற்று வழியே இல்லாத சூழ்நிலை வரும்போது பஞ்சம். இப்ப பிறந்தவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல எந்த பஞ்சத்தை பார்த்திருக்கீங்கன்னு, ஃபேமின், அதாவது பஞ்சத்தை பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது 1964, 65 இந்த நாட்களில தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம். அப்பொழுது இந்த பசுமை புரட்சிக்கெல்லாம் வித்திட்டு காமராஜர் ஆட்சி காலத்துல பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தால் அதனுடைய பலன் இன்னும் வரவில்லை. தேசத்துல மழை பொய்த்து விட்டது, சீதோஷ்ண மாறிவிட்டது, எல்லாவற்றுக்கும் பஞ்சம். தமிழ்நாட்டில் அதிகமான ஒரு பெரிய பஞ்சம். நெல்லே விளைக்க முடியாத ஒரு சூழல். முதல் அந்த நாட்களே மக்கள் விலை கொடுத்து அரிசி வாங்கினார்கள். ரேஷன் கடையில அரிசி போடப்பட்டது. வயலில் ஓடுகிற எலிகளை பிடித்து மனிதர்கள் சாப்பிட்டார்கள். ஏன்னா மழை இல்லாதனால தொழில் இல்லை. இன்றைக்கு மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அன்றைக்கு கிடையாது. ஃபுல்லி அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட், விவசாயம் சார்ந்த தொழில். அப்ப எல்லாம் வாடி வதங்கி போய்விட்டார்கள். ரேஷன்ல போய் அரிசி வாங்கணும் அப்படிலாம். அதனால்தான் அன்னைக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்திருந்த காமராஜர் தலைமையில காங்கிரஸ் கட்சியே தோற்று போனது. எல்லாம் சொல்லுவாங்க இந்தி மொழியினால தான் தோற்று, அது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த பஞ்சம் அதை சமாளிக்க திணறிவிட்டார்கள். அப்பதான் ரேஷன் கடை சிஸ்டம்லாம் வருது, கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், ரேஷன் கடை சிஸ்டம்லாம் அரசு மானிய அரசு. அதனால்தான் அந்த அன்னைக்கு ஆட்சிக்கு வந்த அண்ணாதுரை சொன்னார், நான் 3 படி போடுவேன். உடனே மக்கள்லாம் ஓட்ட போட்டாங்க. இதெல்லாம் நடந்த சரித்திரம், தெரிந்து கொள்ள வேண்டிய எங்க ஜெனரேஷன். அது எங்களுக்கு இளம் வயது, எங்கள் பெற்றவர்கள் எங்களை பட்டினி இல்லாமல் காத்து கொண்டார்கள். அதனுடைய தாக்கம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது ஒரு சிரமமான அரிசி வாங்குவதற்கு அப்படியே அலையணும். ஏன்னா வயல் இருந்தது, விளைச்சல் இல்லை, விலையரிசி தான் வாங்கணும். அப்படி ஒரு கொடிய காலத்தை நாங்கள் பார்த்திருக்கோம். அந்த இளம் வயதிலே பார்த்ததுனால அது எங்களோட பெருசா தெரியல. ஏன்னா பெற்றோருடைய ஆதரவு நிழல் எங்களுக்கு இருந்தது. ஆனா அன்றைக்கு பெற்றோர்களாக இருந்தவர்களுக்கு வலி. அதனால தான் அவ்வளவு பெரிய காமராஜரை தூக்கி போட்டு விட்டார்கள். பஞ்சம், பசி வந்தால் பற்றும். நாம என்னதான் நன்மை செய்தாலும் பசி வந்துச்சுன்னா எல்லாமே மறந்து போகும். ஆனால் அந்த பஞ்சத்திலும் மறக்காத தேவன் நம்முடைய தேவன். எப்போ அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இருக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33, 18, 19 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம்
33 18 19 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தது. என்ன அருமையான ஒரு வசனம். வெறும் சரீரம் மட்டும் இல்ல, ஏன்னா பஞ்சத்தினால கர்த்தரை நம்ம அவமதிச்சு விடக்கூடாது, விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. ஆத்மாவையும் நிறமுள்ளதாய் மாற்றுகிறார், நம்முடைய சரீரத்தையும் அவர் பலப்படுத்துகிறார். அப்ப அந்த பஞ்ச காலத்திலும், அப்போ ஒரு குறைவுபட்ட காலத்திலும், இன்னைக்கு பஞ்சம் என்றால் பணத்துக்கு பஞ்சம், சில பஞ்சங்கள் இருக்குது. குறைவுன்றாலே பஞ்சம் தானே. நம்ம தேவைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்படாமல் அது குறைவுபடும் போது அது பஞ்சத்தை தான் குறிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பஞ்சம். வேலை பார்க்குறாங்க, சம்பளம் இல்லை, பஞ்சம். வேலைக்கு போக முடியல, ஆரோக்கிய குறைவு, வீட்டுல பஞ்சம். இன்னைக்கு 3 வேளை நிம்மதியாக சாப்பிடுகள் எத்தனை பேர்? அப்படியே ஒரு வேளை சாப்பிடுகிறவர்களும் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருவேளை அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள், இன்னைக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட வேதனையோடு இருப்பவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் வார்த்தையை கொடுத்து விட்டால் அதை கொடுத்ததான், அதுல உண்மை உள்ளவர். யாருக்கு? அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. இன்னும் சங்கீதம் 37 18 19 வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். என் அக்கிரமத்தை 37 18 19 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்துல திருப்தி அடைவார்கள். நீங்க பஞ்சம்னா வெறும் பட்டினி அதை மட்டும் நினைக்காதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு தேவையா குறைபடும் போது பஞ்சம், ஷார்டேஜ். பஞ்சம்னா ஷார்டேஜ், எதெல்லாம் இல்லையா, ஆனா ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுப்பார், ஒரு மன ரம்யத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எப்பா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ப்பா, அவர் என்னை பசியினால் வருந்த விடார், நீதிமான அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. இந்த வார்த்தைகள் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தான் கர்த்தர் பயப்பட முடியும், அவர்கள் தான் விசுவாசிக்க முடியும். இன்னைக்கு அநேகர் ஏன் கர்த்தரை அறிந்திருந்தோம் விசுவாசியாமல் போகிறார்கள் என்றால், அவர்கள் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இல்லாமல் போகும் பொழுது. அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சக்காலம் வரும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கே? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சக்காலம் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். கர்த்தரே பஞ்சத்தை அனுப்புற நாட்கள் வருமா? ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்சு வசனம் நிறைய போதிக்கப்படுகிறது. தொலைக்காட்சி, பத்திரிகைகள், பத்திரிகை காட்டிலும் தொலைக்காட்சிகள். கொஞ்சம் திறந்த வெளி கூட்டங்கள் அதிகம் இருக்கும். வசனத்தை தேடி நம்ம போகணும். கம்யூனிகேஷன் அந்த சாதனங்கள் இல்லாத காலத்துல நாம தேடி போய் அந்த வசனத்தை எடுக்கணும். ஆனா இன்றைக்கு இல்லங்கள் தேடி வருகிறது, தொலைக்காட்சி திறந்தல் வருகிறது, பத்திரிகைகள் வருகிறது, நம்ம ஜூம் மீட்டிங். இன்னைக்கு வசனம் கிடைக்குது. அந்த கிடைச்ச வசனத்தை உள்ள நம்ம வாங்கி வைக்கிறோமா? தானியத்தை எப்பொழுதும் சேகரித்து வைக்கணுமா? எறும்பிடத்துல போய் மனுஷனை நீ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அது என்ன செய்யுதான்? வெயில் காலத்துல கடுமையா உழைச்சி மழை காலத்துல அது உள்ள ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுமா? மனிதனே, நீ சோம்பேறியா தெரியாத, எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்.
அப்ப இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு அசட்டை பண்ணக்கூடாது. இன்னைக்கு நல்லா கிடைக்குது. ஆனா இது ஒரு காலத்துல கிடைக்காத காலம் வரும். அரசாங்கம் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கலாம். சீன தேசத்துல வசனம் கிடையாது. கம்யூனிஸ்ட் நாடுகள்ல வசனம் போதிக்க முடியாது. இன்னைக்கு ஐரோப்பிய தேசங்களே வசனத்தை செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்கிறபடியினால் அவர்களுக்கு வசனத்தை குறித்தான தாகம், பசி கிடையாது. ஆனா நமக்கு வாழ்க்கை நடத்துவதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறபடினால் பசி தாகம் நமக்கு இருக்கிறது. தாகமுள்ளவர்களே இனத்தில் வாருங்கள், தண்ணீரை ஊற்றுவேன், பசி உள்ளவர்களே வாருங்கள், நம்மளை திருப்தி அடைவீர்கள் என்று சொன்னது போல இன்னைக்கு வசனம் அதுதான் நமக்கு தானியம். அது நல்லா கிடைக்குது. அதை ஸ்டோர் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அது கிடைக்காத ஒரு காலம். இந்த வேதாகமம் எப்படி எழுதப்பட்டது? ஒரு காலத்துல இந்த வேதாகமம் எல்லாம் அழிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இவர்களெல்லாம் அதை தங்கள் சிந்தையிலே பதிய வைத்து அதற்கு பிறகு தோல்ச்சொற்களை எழுதி 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 வந்தனால்தான் இன்றைக்கு நாம் இந்த புத்தகத்தை நாம் அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரும். அப்போ இந்த கிடைக்கிற அந்த காலத்துல இந்த தானியத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஆபத்து நேரத்திலும் குறைவுட்ட நேரத்திலும் இந்த வசனங்கள் உங்களை திருப்தி அடைய செய்யும். இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? உங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நான் அலைந்து திரிவதில்லை. அவர் 5 மீனை கொண்டு 5000 போஷித்தவர். அவர் என்னை பசியினால் வருந்த விடார். இந்த வசனங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓ, நீ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். நீ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வார்த்தை வரும். உடனே விசுவாசம் பெருகும். இந்த வசனம் உனக்குள்ள இருக்கு. சட்டியில இருந்தா தான் நாகப்பையில வரும். அவ இந்த செழிப்பான நல்ல ஆரோக்கியமாய் சுகமாய் வாழ்ந்திருக்க காலத்துல வசனத்தை இன்னைக்கு அநேகர் அசட்டைப்படுத்துகிறார்கள். பசி உள்ள போராட்டம் உள்ள காலங்கள் தான் வருகிறார்கள். நாம் அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு சுகவாழை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ற தானியத்தை நாம் இதயத்துல இந்த களத்துல சேகரித்து வைப்போம், இந்த மட்பாண்டத்துல சேகரித்து வைப்போம். அது ஒரு பஞ்சக்காலம் வரும் பொழுது அந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்க. அதனால தான் தாவீது சொல்லுவான், உம்மை நம்ப பண்ணின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எனக்கு இல்லாதிருக்குமானால் என் ஆத்மா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி போய் செத்து போயிருப்பேன்னு சொல்லுகிறான். என்ன உயிரடை செய்த உடைய வார்த்தைகள் இந்த ஜீவ வார்த்தைகள் என்று சொல்லுகிறான். அப்ப எனக்கு அருமையான தேவச்சன ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையை தன் இருதய பலகையிலே எழுதி வைத்திருந்தான். அதன்படியே அதனால்தான் அவன் விசுவாசித்து அந்த விதையை விதைச்சான். இல்லைன்னா நாம என்ன செய்திருப்போம்? ஆமா, பைத்தியக்காரத்தை நம்ம சொல்றாரு. இந்த கொஞ்சத்தை வறுத்து சாப்பிட்டாலும் அவளாவது கிடைச்சிருக்கும். அதை போய் புதைக்க சொல்றாரு, விதைக்க சொல்றாரு என்று சொல்லி நம்ம சுயமாய் காரியத்தை செய்திருப்போம். அப்போ அவனுக்குள் இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை அவனை விசுவாசிக்க வைத்தது. அப்படியே கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அவனை ஐஸ்வர்யவனாய் மாற்ற 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்ததுக்கு இன்னொரு காரணம், அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினார் என்று சொல்லுகிறார். இப்போ அதே 26ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இங்க பார்க்கிறோம், ஈசாக்கு நீ எனக்கு கீழ்ப்படிந்தார். இது நீ உன் தகப்பனிடத்தில் கற்றுக்கொண்டாய். உன் தகப்பன் எனக்கு கீழ்ப்படிந்தான். அவன் என் பிரமாணங்கள், விதிகள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரமாணங்கள், விதிகள், கற்பனைகள், கட்டளைகள் எப்ப வந்தது? மோசே காலத்தில் வந்தது. மோசே காலத்தில் தான் வெளிப்படுத்தினார். ஆனா மோசைக்கு வெளிப்படுத்தின பிரமாணங்கள், கற்பனைகள், விதிகளை ஈசாக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம் சொல்லு, ஆபிரகாம் சிநேகிதன். கர்த்தருடைய ரகசியம் யாரிடத்துல இருக்கிறது? அவருக்கு பயந்தவரிடத்துல, சிநேகிதரிடத்துல. அப்போ ஆபிரகாம் கர்த்தரை சிநேகித்தான், சிநேகிதனை எண்ணப்பட்டான். மோசைக்கு பிற்காலத்தில் வெளிப்படுத்த போகிற அந்த விதிகளை எல்லாம் ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதனால கீழ்ப்படிந்திருந்தான். எப்பா அப்பாவை நான் ரொம்ப உத்தமமா இருந்தான், அதுதான் அவனை ஆசீர்வச்சேன். அவன் என் வார்த்தைகளை சுமந்தபடியினால் அவனுடைய பிள்ளையாகிய உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன்
ஆனா அவன் ஆபிரகாம் என்ன செய்தானோ அதை நீ செய்ய வேண்டும் என்று இப்ப ஒரு கட்டளை சொல்லுங்க. முதல்ல பஞ்சதேசத்துல விதைக்க சொன்ன, இப்போ உன் தகப்பன் என்ன சொன்னானோ என்ன செய்தானோ அதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லு. அப்ப ஆபிரகாம் ஒரு 3 காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினவன். நோவா பலி செலுத்தினான் என்பதை அறிவோம். ஆனா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினவன் இந்த ஆபிரகாம். ஈசாக்கை பலியிட போகும்போது ஒரு பலிபீடம் கட்டினான். எந்த ஊருக்கு போனாலும் உடனே பலிபீடம் கட்டிடுவாரு. கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்திடுவான். அப்போ அவன் எனக்கு பலிபீடம் கட்டினான். எல்லா இடத்துலயும் கூடாரத்தை போட்டான். அந்த இடத்துல அவன் துறவை தோண்டினான். 3 காரியத்தை ஆபிரகாம் செய்தான். அதை நீ செய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஈசாக்கின் வம்சத்தின் வந்திருக்கிறோம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசா இல்ல, நீங்க வேற யாரும் இல்லை, நீங்க ஈசாக்கு கர்த்தருடைய பிள்ளை. அவன் தான் முதல் பேரானவன், கர்த்தருக்கு முதல் பேரானவன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு மாம்சத்தில் பிறந்தவன். அவன் முதலாவது பிறந்திருந்தாலும் அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. அவனுக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். நமக்கு உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஈசாக்கு என்ன செய்தானா, அதைத்தான் நீங்கள் நான் இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு நமக்கு பஞ்ச காலம்தான், அந்நிய தேசம்தான், நம்ம ஆள்பவர்கள் பெலிஸ்தர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ செய்ய வேண்டியது பலிபீடம் கட்டு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பலிபீடத்தை ஆபரம் கட்டி இருந்தா இப்ப அந்த பலிபீடம்லாம் தூர்ந்து போய் விட்டது. இவன் போய் அந்த பலிபீடத்தை திரும்ப கட்டுகிறான். எந்த பலிபீடம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு பலிபீடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீ என்ன பலிபீடத்தை கட்ட வேண்டும்? ஆதியாகமம் 33:20. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே என்று இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அது எதுக்காக அந்த பெயரை கொடுத்தான்? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு பலிபீடத்தை கேட்டுக்கிறான் ஆபிரகாம். 33 அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யாக்கோபு. அப்போ யாக்கோபு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி இருக்கிறான். இப்போ யாத்திராகம் 17:5 17:15 வாசிப்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். இப்போ நியாயாதிபதிகள் 6:24 வாசிங்க. சில பலிபீடங்கள். நியாயாதிபதிகள் 6:24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். ஒரு 3 பலிபீடங்கள். ஏற்கனவே ஆபிரகாம் பலிபீடம் கட்டினவர். ஏன் ஆண்டவர் பலிபீடத்தை கட்ட சொல்லுகிறார்? ஏன் அந்த தேவ மனிதர்கள் எல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள்? அது நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்ப முதலாவது பார்த்தோம், ஏல் எல்லோகிம் என்று அங்கே பேர் இருக்கிறான். ஆமா, அது எதற்காக? இப்ப ராத்திரி போராடுறான். ஆத்த கடந்த வந்த உடனே ஏசாவனை முத்தமிட்டு சமாதானமா போயிட்டான். உடனே அந்த இடத்துல ஐயோ என்னை கொல்ல நினைத்த ஏசா என்னை சமாதானமாய் பண்ணிவிட்டான்னு சொல்லி, அப்ப நீங்க கட்ட வேண்டிய பலிபீடம் என்னவென்றால், முதலாவது சகோதர சிநேகம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஆபிரகாம் சகோதரனுடைய மகன் தான் லாபான். அவனுக்காக எவ்வளவு விட்டு கொடுத்தான்? சகோதரனுக்காக விட்டு கொடுத்த ஆபிரகாம் கெட்டு போகவில்லை, அவன் தான் வாழ்ந்தான். அதே போல இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உபதேசத்தில் முக்கியமானது சகோதர சிநேகம். தாயின் வழியாய் பிறந்த சகோதரர்கள் ஒரு புறம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்குள்ள திருச்சபையின் மக்கள் விசுவாசிகள் ஒரு பக்கம் சகோதரர்.
அப்ப இந்த சகோதர சிநேகம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சொந்த தாய் பிள்ளைகள், சொந்த அண்ணன் தம்பி கிட்ட சொத்துக்காக கேஸ் போடுறோம், வழக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அநேகர் சொந்த அண்ணன் தம்பி கிட்ட பேசுவதே இல்லை, உறவுகள் முறிந்து போய் கிடக்கிறது. இன்னும் சிலர் வழக்குகளே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே திருச்சபையில ஒரே ஞான பானத்தை, ஒரே ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கிறோம். ஆனா ஒரே சபையில எத்தனை கருத்து வேறுபாடுகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை பேதங்கள், எத்தனை போராட்டங்கள், இனம், மதம், ஜாதி, எல்லாத்தையும் பாகுபாடுகள், பிரிவினைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அங்க நமக்கு கர்த்தருக்கு துதிச்சா கர்த்தர் துதியை ஏற்றுக்கொள்வாரா? அப்ப முதலாவது சொல்லுகிறார், நீ ஆபிரகாம் எப்படி சகோதர சிநேகம் உள்ளவனா இருந்தானோ அதே போல இந்த யாக்கோபும் ஏசாவும் எப்படி ஒரு பலிபீடம் யாக்கோபு கெட்டி பலி செலுத்தின பிறகு ஏசாவும் யாக்கோபும் சகோதர சிநேகத்துல நிலைத்திருந்தார்களோ அதே போல நீயும் சகோதர சிநேகத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உன் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஆண்டவர் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீ பலிபீடத்திலே காணிக்கை செலுத்த வரும்பொழுது உன் சகோதரத்தில் ஒரு குறைவு உண்டு என்று கண்டால் முதலாவது அந்த சகோதரனுக்கு செய்ய வேண்டியது செய்து விட்டு ஒப்புரவாகி விட்டு அதற்கு பிறகு நீ எனக்கு வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் காணிக்கை செலுத்துகிறோம், ஆனா சொந்த சகோதரத்துல பகைக்கிறோம். ஒரே சபையில் உள்ள விசுவாசிகளிடத்துல ஏற்றத்தாழ்வை பார்த்து பகைமை பாராட்டுகிறோம். இது நீக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அதான் சரி. சகோதர சிநேகம் என்ற பலிபீடம் சரியா இருக்கிறதா? பலிபீடம் சரியா இருந்தால் எளிய பலிபீடம் பலி செலுத்தும் போது என்ன செய்தான்? 12 கற்கள் அந்த பலிபீடம் சிதைந்து கிடக்கிறது. அந்த 12 கற்களையும் எடுத்து நிறுத்தி அதை கழுவி அதுக்கு வரதான் பலி செலுத்தினா கர்த்தர் அந்த பலியை அங்கீகரித்தார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில சகோதர சிநேகம் முக்கியம். சகோதரர்கள் முன்ன பின்னதான் இருப்பார்கள். ஒரே தாயின் வயிற்றுல இருந்து திருமணம் ஆகாத வரைக்கும் சகோதரர் நல்லா இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு சில மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள்லாம் வரத்தான் செய்யும். அது உலகத்தின் இயற்கை. ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ எப்படி இருக்கிறாய்? ஈசாக்காகிய நீ எப்படி இருக்கிறாய்? யாக்கோபாகிய நீ எப்படி இருக்கிறாய்? சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் உன் பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆசீர்வாதம் உன்னை விட்டு நீங்காத இருக்கும். அடுத்ததாக ஒரு பலிபீடம் பார்த்தோம். 17, 15 யாத்திராகமம். யெகோவா அதுக்கு வெற்றி கொடி. அமலேக்கினோடு தலைமுறை தோறும் யுத்தம் உண்டு. இந்த அமலேக்கின் யார் என்றால் ஏசாவுடைய பெயர், ஏசாவுடைய சந்ததி. கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார். ஏசாவும் யாக்கோவும் சமாதானமா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார். ஏசா என்ன செய்தான்? தாய் தகப்பனுக்கு மனநோவாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் வெறுத்த இனத்திலிருந்து பெண்களை எடுத்தான். பெண்களை எடுத்து திருமணம் செய்து கொண்டான். ஆகவே தான் கர்த்தர் ஏசாவை வெறுத்தான். அவன் சேயீர் மலைக்கு அதிபதியாக மாறுகிறான். அவன் ஏதோம் என்ற ஒரு ஜாதி தலைவனாக மாறுகிறான். ஆக அவர் அந்த ஜாதி தான் அமலேக்கியர். ஏசாவுடைய வம்சம். கர்த்தர் வெறுத்த ஒரு இந்த ஏசாவும் யாக்கோவும் யாரு? ரெட்ட பிள்ளைகள், ஒரே மாம்சத்தில் பிறந்தவர், ஒரே கருவில் பிறந்தவர்கள். அப்ப இன்றைக்கு நமக்கு உள்ள ஆத்மா இருக்கு. ஆத்மா யாக்கோபு, ஏசா மாம்சம். இந்த ஏசாவோடும் மாம்சத்தோடும் யாக்கோவோடும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியோடும் மாம்சத்தோடும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அப்ப மாம்சம் ஜெயிச்சிடக்கூடாது. மாம்சம் ஜெயித்தா இச்சையை பிறப்பித்து பாவத்தை உற்பத்தி பண்ணி நம்ம பாவத்தின் சமயம் மரணத்தை கொடுத்து விடும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்து மரணத்தை பிறப்பித்து விடும். ஆகவே நம்ம ஆவியில நாம் பலன் கொள்ள வேண்டும். நம் மாம்சத்தில் வாழ்ந்தாலும் மாம்சத்தின் சரீர பலன் என்பது வேற. ஆனால் மாம்சத்தின் சிந்தைகளுக்கு உடன்படாதபடி ஆவின் சிந்தையிலே நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்குத்தான் யெகோவா நிசி என்ற பலிபீடத்தை கட்ட வேண்டும். அப்ப முதலாவது சகோதர சிநேகம், அடுத்தது மாம்சத்தை ஜெயிப்பதற்கு பலிபீடம் கட்ட வேண்டும். இப்போ கிதியோன், அவன் சாதாரண எண்ணப்பட்டவன். அந்த கிதியோனுடைய காலத்துல மீதியானியர்கள் கொள்ளையாடி விடுவார்கள். இரவோடு இரவாக வந்து விளைச்சலை அறுத்து விட்டு சென்று விடுவார்கள். மிருக ஜீவன்களை திருடி களவாடி கொண்டு போய் விடுவார்கள். கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருபவன் யார்? சாத்தான்.
அப்போ மாம்சத்தோடு மாத்திரமல்ல, சாத்தானோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த சாத்தான் எங்க போவான் என்றால் துதியின் சத்தத்தை கேட்டுதான் விலகுவான். அப்ப இந்த பலிபீடம் சரியாக இருந்து அதில் நாம் பலி செலுத்துவோமானால், துதியின் சத்தத்தை தொனிக்க செய்வோமானால், இந்த சாத்தான் என்ன செய்வானா? விலகி போவான். அல்லேலூயா. அப்ப அந்த சாத்தான் விலகி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சகோதர சிநேகம், அடுத்தது இரண்டாவது மாம்சத்தோடு மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும், மூன்றாவது சாத்தானை ஜெயிக்க வேண்டும். இதற்கு நீ பலிபீடம் கட்ட வேண்டும். இந்த பலிபீடத்தில் சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்து உன்னை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இதை ஆபிரகாம் செய்தார், அதைத்தான் ஈசாக்கு செய்ய சொல்லுகிறார். ஈசாக்கின் வழியில் வந்த உங்களையும் பார்த்து கர்த்தர் இதைத்தான் செய்ய சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, இந்த பலிபீடத்தை நாம் கட்டும் பொழுது நாம் எல்லாவற்றையும் ஜெயமெடுக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்தை தக்க வைக்க உதவி செய்வார். அடுத்து கூடாரம் போட்டான் என்று பார்க்கிறோம். தாவீது ஒரு கூடாரம் போடுகிறார். கூடாரம் என்றால் டேபர்னக்கிள். அன்னைக்கு நிலையான வீடு கிடையாது. இவர்கள் பரதேசிகளை போல போய்கொண்டே இருந்தார்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள். ஆகவே பல இடங்களுக்கு கொட்டையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். டேபர்னக்கிள் கூடாரம், நிலையான வீடு இல்லை. ஆனா தாவீது கர்த்தருக்காக ஒரு கூடாரத்தை போடுகிறான். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் அரண்மனையிலே இருக்கிறான், ஆனா கர்த்தருக்காக ஒரு பெட்டிக்கு ஒரு கூடாரத்தை போடுகிறான். வாசிக்கலாம். 1 நாளாகவும் 16:1. ஆமா, 1 நாளாகவும் 16:1. அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை உடன்படிக்கை பெட்டியை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். உடன்படிக்கை பெட்டியை கூடாரத்துக்குள் வைத்த பிறகு அவர்கள் செய்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள். அப்போ இங்க நம்முடைய இருதயத்துல உள்ள சிந்தனையில கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி என்றால் மனிதனோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கின பெட்டி. இது எதில் எழுதப்பட்டிருக்கிறீர்கள்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு ஒரு புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய கற்பலகைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் வைக்கப்பட்டது, ஆரோனுடைய துளித்தக்கோல், இதுதான் அந்த இதில் இருந்தது. ஆனா இன்னைக்கு புது உடன்படிக்கை என்றால் என்ன என்றால், அது ரொம்ப நேரம் விளக்க வேண்டியிருக்கும். அதை கூடாரத்தில் திரைக்குள் வைத்திருப்பார்கள். முதல் ஒரு திரை இருக்கும், 2வது ஒரு திரை இருக்கும். முதல் திரையில் ஆசாரியர்கள் வருவார்கள், அங்க தூவம் கட்டுவார்கள். 2வது திரைக்கு வருஷத்துல ஒரு முறை தான் பலி செலுத்துவதற்கு பிரதான ஆசாரியன் போக முடியும். மீறி போனால் அவர்கள் மாண்டு போவார்கள். இதுதான் முறை. ஆனா இயேசு கிறிஸ்து தன் மாம்சத்தின் திரையை கிழித்த போது முதலாவது கிழிந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை. இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் தேவ சமூகத்துக்கு வர முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தி விட்டார். பழைய உடன்படிக்கையின்படி அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள் மாத்திரம்தான் வருஷத்துல ஒரு முறை போக முடியும். மற்ற நாள் முதல் திரையில் மட்டும்தான் நிற்க முடியும், பெட்டியை காண முடியாது. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் எளிதாய் கிடைக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய வார்த்தைகள். முதல்ல கர்த்தரை துதிக்கும் துதி, 2வது கூடாரம் போடுவது என்பது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இந்த கூடாரத்துக்குள், இந்த மாம்சம், இந்த சரீரம் என்ற கூடாரத்துக்குள், இந்த ஆலயத்துக்குள் நிறைவாய் இறங்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்ப பலி செலுத்துகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள் இறங்கும் போது ஈசாக்கை கர்த்தர் துறவு தோண்டினான். ஆபிரகாம் ஆடு மாடுகளுக்காக துறவு தோண்டுகிறான். பிறகு அது தூர்ந்து போய்விட்டது. ஈசாக் காலத்துல தூர்ந்து போயிருந்தது. ஈசாக்கு என்ன செய்கிறான்? அந்த துறவுகளை தோண்டுகிறான். முதல்ல ஏசேக்கு சித்துனா 2 துறவை தோன்றான். இந்த தோண்டும் போது கேராரூர் மேய்ப்பருக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் இருக்குது. ஆர்கியூமெண்ட், ஒரு பெரிய வாக்குவாதம். ஆனா அந்த வாக்குவாதத்துல இவன் என்ன செய்கிறான்? இவன் விட்டு கொடுக்கிறான். சரிப்பா என்று சொல்லி விட்டு கொடுக்கிற ஒரு தன்மையை அங்கே பார்க்கிறோம். விட்டு கொடுக்கிற பைத்தியக்காரன் அல்லவா? எப்படி நம்முடைய உரிமையை விட்டு கொடுப்பது?
எப்படி அதெல்லாம் விட்டு கொடுக்கலாம்? இது நல்லதல்லவே என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். இதையுமா விட்டு கொடுப்பாங்க என்று சொல்லலாம். ஆனால் அவன் தூர்ந்து போன அந்த அந்த இதை வாக்குவாதத்துல விட்டு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையான தேவஜனம் அதை முதல்ல விட்டு கொடுத்தான். அடுத்தது ரெகபோத். அங்க வாக்குவாதம் வந்துச்சு, விட்டுட்டு வந்தான். ரெகபோத்ன்னு சொல்லி துறவ தோன்றான். அங்க கர்த்தர் அவனை பலுகி பெருக செய்தாராம். அங்கே பிரச்சனை வந்தது. அதை விட்டுட்டு பெயர்சபா என்ற இடத்துல ஒரு துறவை தோண்டுகிறான். அங்கே சமாதானம் உண்டாயிட்டு. அதுக்கு பிறகு துறவு தோண்டல. இதெல்லாம் ஆபிரகாம் தோண்டின துறவுகள். அது மூடப்பட்டது. இப்போ மீண்டும் துறவுகளை தோண்டி எல்லா மேய்ப்பர்களும் தண்ணீரை பருக முடியாது. அப்போ அவங்க சமாதானம் உண்டாயிட்டு பலுகி பெருகினார்கள். விட்டு கொடுத்து அவன் கெட்டு போகவில்லை. அந்த 2 துறவுல வாக்குவாதம் வராம இருந்திருக்குமானால் அடுத்த 2 துறவு வந்திருக்க முடியாது. அப்போ ஒரு தடைகள் வருகிறது என்ற உடனே சோர்ந்து அமர்ந்து விடக்கூடாது. ஒரு வாசல் அடைபடுகிறது என்றால் கர்த்தர் 7 வாசலை திறக்க வேண்டும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. சிலர் ஒரு நன்மை செய்வாங்க, ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். தீமை வரும், உடனே நன்மை செய்வதை நிறுத்தி விடுவார்கள். அப்படி அல்ல. நன்மை செய்வதுதான் கெட்ட பேர் தான் வரும். தீமை செய்து பாடம் நிற்பதை காட்டிலும் நன்மை செய்து பாடம் நிற்பது நல்லது. துறவு தோன்றதை விட்டுறாதீங்க. நீங்க நல்ல காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் நினைச்சு வரான். அதுக்கு ஒரு பலுகி பெருகல் செய்து ஒரு சமாதானத்தை பெயர்சாவாவில் கர்த்தர் ஈசாக்குக்கு கட்டளையிட்டார். வாக்குவாதம் பண்ணினவர்களும் சமாதானமாய் மாறி போனார்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்போ நற்கிரியைகளை செய்வதில், அதாவது எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியை செய்வதற்கு சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனால தான் ஈசாக்கை கதை. அப்ப கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்து நான் சொல்ற இடத்துல இருன்னா இருக்கணும். கேராருல இரு. விதை கொஞ்சம் விதை தானே, பரவாயில்ல விதை. எல்லாம் பாதகமான சூழ்நிலை. ஆனா அது செய்தான் கர்த்தர் இந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இப்போ வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரும். அந்த வசனம் கிடைச்சாதான் விசுவாசம் வரும். விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும். அப்ப இன்னைக்கு அந்த வார்த்தை அவங்க பார்க்கிறோம் விதை. இன்னொன்று என்ன செய்யணும்? முதல்ல பலிபீடம் கட்டணும். அந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடம்? 7 எல்லோகே இஸ்ரவேல், சகோதர சிநேகம், அடுத்து யெகோவா நிசி, மாம்சத்தை ஜெயிக்கிற அந்த பலிபீடம். இன்னொன்று அடுத்தது யெகோவா ஷாலம், சமாதானத்தை உண்டு பண்ணும். ஏன்னா மீதியானியர் கொள்ளையாடுகிறவர்கள், திருடுகிறவர்கள், அவர்களால் எந்த புரட்சியும் வராதபடி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கிதியோனுக்கு கட்டளையிட்டார். அதனால தான் அந்த பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம், அங்க யெகோவா நிசி, யெகோவா ஷாலோம். அடுத்து மாத்திரமல்ல, கூடாரத்தை போடு. உன் கூடாரத்துக்குள் உடன்படிக்கை பெட்டி, புது உடன்படிக்கை பெட்டி. இன்னைக்கு பழைய பஞ்சாங்கம்லாம் செல்லாது. புது உடன்படிக்கை, அந்த பழைய திரை அதெல்லாம் கிடையாது. எல்லாத்திலையும் கிழிச்சாச்சு. இன்னைக்கு நேரடியாக தேவனிடத்துல வர முடியும். அந்த லேவியருக்கும் ஆசாரிக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு புது உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் உண்டாயிற்று. அந்த புது உடன்படிக்கையை இன்னைக்கு நீ சுமக்கிறாய். அதை உன் கூடாரத்துக்குள் வை. கிறிஸ்துவின் உபதேசங்கள் உனக்குள்ளாய் இருக்கட்டும். அது உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆவியையும் பலப்படுத்தும், ஆத்மாவையும் பலப்படுத்தும், உன் சரீரத்துக்கும் தேவையான நன்மைகளை கட்டளையிடும். கடைசியாக பார்த்தோம், நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. நன்மை செய்தா பிரச்சனை வரும். நம்ம வாக்குவாதம் பண்ணுவாங்க, நம்மளை நன்மை செய்ய விடாம தடுப்பார்கள். அதே நேரத்துல தொடர்ந்து நன்மை செய்யும் போது கர்த்தர் உன்னை பலுகை செய்வார், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். காரணம், பலிபீடம் கட்டி கூடாரத்தை போட்டு துறவை தோண்டுங்கள். அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகாது இருக்கும். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து, ஈசாக்கை ஆசீர்வதித்து,
யாக்கோபை ஆசீர்வித்து. காரணம், அப்பா, அவர்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பலிபீடம் செப்பனிட்டு பலிபீடத்தை கட்டி அதில் பலி செலுத்தினார்கள். அதே போல அப்பா துறவை தோண்டினார்கள், கூடாரத்தை போட்டார்கள். ஆபிரகாம் என்னெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் ஈசாக்கு செய்தார். ஈசாக்கின் சந்ததியில வந்திருக்கிற நாங்களும் அதை செய்வோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே செய்வோம் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க முடியாது வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, ஆபிரகாம் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் மாறினான், ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே போல உடைய பிள்ளைகளையும் நீ ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கிறேன். அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், அதுவே கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் இதற்கு உண்டாயிருக்கட்டும். அதுல வேதனை இருக்காது, அது நீதி உள்ளதாக இருக்கும். அப்பா, அது கனமுள்ளதாக இருக்கும், அது ஐஸ்வர்யமும் இருக்கும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிட்டு விட்டீர். நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்தும் இந்த மாசத்தை முடிக்க உதவி செய்திருக்கிறேன். புதிய மாதத்துக்காக காத்திருக்கிறோம். புது நன்மைகளும் மேன்மைகளும் உண்டாயிருக்கட்டும். உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து கரம்பிடித்து நடத்தி கர்மலின் உச்சியிலே சிகரங்களிலே சிங்காசனத்திலே அமர செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.